அந்த கதையை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அதில் இருந்த இசை, அதில் இருந்த உரையாடல், அந்த ஒரு வார்த்தை தப்பாக இருக்கிற அந்த படமே ரொம்ப அப்படி வந்து இழைச்சி பண்ணணும். அந்த படம் பார்த்துட்டு நான் பேசினேன், ஊருக்கு ஆரம்பிச்சுங்க. ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து செக்ஷன் சொல்ற மாதிரி நிறைய கிடைக்கிறது. பெரிய எப்படி படத்துல இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒரு காட்சி அழகா அவரோட பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஜெயிக்கிட்ட நாங்கள் சொன்னார், நீங்க ஒரு கதை வச்சிருக்காங்க உங்களை கொடுக்க மாட்டேங்கிறாரு பயப்படாத சொன்னார். இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நல்லா நானே மெசேஜ் போட்டேன், வேற யாருக்கும் போயிடக்கூடாது. ஸோ அவர் மெசேஜ் பண்ணி நம்ம மீட் பண்ணலாம் கதை எனக்கு கொடுக்க சொன்னேன். அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொடுத்தாரு. இந்த புக்கு புக் பண்ணி நீங்கள் படிச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க உடனே நீங்கள் படம் பண்ணீங்க 96 முடிச்சுட்டு 6 வருஷம் படம் பண்ணீங்க. எப்படி எனக்கு விட்டு வச்சாங்கன்னு தெரியல, இல்லை ப்ரொடியூசர் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. அதுதான் ஒரு பணம் புகழ் பின்னாடி ஒரு ஆள், அந்த ஆட்டுக்காக எழுத்துக்காக மட்டுமே இருக்கிற அபூர்வ சில பேர் இருப்பாங்க. அந்த பொருட்காட்சியில் பேசி அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு ஆளாக ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் படித்தேன், படிக்கிறது 3 மாதம் ஆயிடுச்சு. நான் கண்டினியூஸாக அந்த புக்கு படிக்கும் போது 6 போயிட்டு பேப்பர் நடந்துச்சு நான் திரும்பி படித்த விஷயம் எனக்கு வந்து அந்த புக்கு பற்றி என்ன சொல்றதே தெரியும். ஏன்னா மனசுல வந்து சக்சஸ் மாதிரி அவ்வளோ உணர்ச்சிகள் இருக்குது. நான் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அப்பா அம்மா வந்து கிராமத்துக்கு வந்தவங்க, நான் சென்னை ஆல்வேஸ் கிராமத்துல தான் இருக்கேன். இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு என்ன உணர்வுன்னா, இது தமிழ்நாடு, இது நம்மளது இல்லை, இதுதான் நாம இல்லை அப்படிங்கிற உணர்வு வந்து அது கரெக்டாக கோவிட் வரும். அது இந்த படம் பண்ண புக்கு கூட கோவிட் எழுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியட் எல்லாருமே யோசிச்சு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம், நம்ம அப்பா அம்மா எழுதுறாங்க, அப்பா அம்மா பேசணும், அண்ணன் தம்பியோட பேசணும், சொந்தக்காரங்களோட பேசணும், நம்ம ஊருக்கு போகணும், நம்ம குழந்தைங்க கோயிலுக்கு போகணும். அந்த தேர்தல் எல்லாரும் உண்மையே இருக்கு. நான் இப்போ வந்து சென்னையில ஒரு தீபாவளி பொருள்னா சென்னையை யாரு யாருமே இருக்கவில்லை. கோவிலுக்கு போய் நின்னோம்னா அத்தனை மணி நிற்கிறது, எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தேர்தல் நம்மளுடைய ரூட்ஸ் தேடல் அதை மிக கச்சிதமா கேப்சர் இருக்கிற படம் தான் நான் நீலகிரி பார்க்குறேன். அண்ட் இந்த படம் வந்து படம் பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தரா வந்து பிசினஸ்ல பார்க்குறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எப்படிங்க கதையை இவ்வளோ கமர்ஷியலான ஒரு படம் எனக்கு நான் பண்ணக்கூடாது. ஆக்ஷனும் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருந்தாரு இந்த படம் பேசி. ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கேட்டாங்க, அவருக்கு என்ன அண்ணன் சொல்லுங்க என்ன நினைச்சிருக்கீங்க இவ்வளோ பிரச்சனை கையெல்லாம் வச்சு கரெக்டாக ரொம்ப ஓவரா போயிட்டு எனக்கு வந்து கைதி வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபுல்லாக நைட்லேயே ஷூட் பண்ணுவோம், ஃபுல் நைட் ஷூட்டிங்க, லோக்கல் ஸ்டூடெண்ட் எடுத்துருவோம், டெய்லி ஃபைட் வேறு. இந்த படத்தில் வந்து மறுபடியும் ஆனால் நல்ல கிடையாது, ஒரு ஃபைட்டிங் கிடையாது, நல்லா ஃபைட் எதிர்பார்த்து. ஆனால் அந்த ஒவ்வொரு ஃபைட்லையும் அமித்ஷா சார் வந்து நாங்கள் பேசிட்டு விஷயம் இருக்கோம். ஏன்னா அவரே பேசிட்டு போவார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். ராஜகிரண் சார்லாம் வந்து நிறைய ஓகே பண்ணுறது வந்து விஷயம், அவர் வந்து தம்பி எல்லாம் இந்த படத்துல இந்த கதை அந்த எழுத்துக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு சேர்க்கிறதுனாலே ஒரு அவர் பெரிய விஷயம் இல்லை. ஸோ நான் பேசும்போது இந்த சீன்ல இருக்கிற இந்த அழகை குறையாம நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஒரு சின்ன மெசேஜ் கூட மிஸ் பண்ணிடாம கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட கான்வர்சேஷன் மோஸ்டாக தேவை. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ராமசாமி சார் ரொம்ப ஆச்சரியமா வந்து அவர் வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு. அவர் வில்லேஜ் பாய் கிளாஸ் ஒத்துக்க நான் ஒத்துக்கல, ஆனால் அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கு, அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்கு. தஞ்சாவூர்ல போய் இருந்து படம் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கேட்டு தஞ்சாவூர் ஸ்நாக் கேட்டு நீங்க சுத்தமான தமிழ் தான் தஞ்சாவூர் சுத்தமான தமிழ், நம்மளுடைய எல்லா ஊர்லேயும் ஆக்சன்ஸ் இருக்கும், பட் சுத்தமாக க்ளீனாக இருக்குது தஞ்சாவூர் தான் சொன்னாங்க. அப்போ அங்கே ஒரு தமிழ் டீச்சர் வந்து நம்ம போட்டு நீங்கள் விட்டாங்க வந்து பாப்பா இதுதான் அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாமல் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சாங்க.
ஒரு அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா, அதை அந்த ஒரு செகண்ட அதை பிடிச்சிட்டுன்னா டிராவல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாலாசார் அழகா சொல்லியிருக்காரு, 2 பேர் உட்கார்ந்து பேசுறதே ஒரு அழகான பிளே. அந்த மாதிரி முன்னாள் கமலஹாசன் 2 பேர் பக்கத்துல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அது அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்க முடியும். அதை வந்து எப்படிதான் அந்த மனுஷன் எழுதுறதே தெரியல. அதுவும் 6 நாள் எழுதுன்னு அப்படின்னு சொல்றாரு. இது என்னமோ வந்து ஃப்ளோல கதை நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நடிச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த 27 இந்த படம் வரும்போது 96 இந்த அளவுக்கு ஸ்பெஷல் இருக்கும், அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமா இருக்கும். அண்ட் முக்கியமாக கோவிந்தாசன் மியூசிக் பற்றி சொல்லணும். 96 காதலே காதலே வந்து இன்னைக்கு எல்லாரும் ரைட்டும் நம்பர் வச்சிருக்கிற ரைட்டும் வந்து அந்த பாட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி ஊருக்கு போகும்போது இந்த படத்தை பாட்டை கேட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. நிறைய கமல் சார் பெரிய நன்றி சொல்றேன். அவருடைய அந்த லைன்ஸ் சொல்றாங்க, அவர் பாடி கொடுத்தது அந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதுக்கு அவங்க வேல்யூ வந்து கமல் சார் நம்ம உலக நாயகன் வந்து எல்லாருக்குமே நான் பேசணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கதை அழகா வந்து சேர்க்கும் அப்படிங்கும்போது 96 இருக்கிற ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே அந்த படத்துக்குள்ள வந்தது. மகிழ்ச்சி இருக்கிறாங்க அவங்க அப்படியே இந்த படம் இந்த கதையே அவங்க தேர்ந்தெடுத்து அந்த கதையை என்னென்ன தேவையோ அது ஒவ்வொன்றா சரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபிலிம் பார்க்கணும். வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் 2D அண்ணா கிட்ட பிரச்சனையே இருக்காது. இந்த படம் எப்படி வரணும், மிஸ் ஆகாம கரெக்டாக வந்துடும், கரெக்டாக கொண்டு சேர்ந்து பண்ண நம்பிக்கை இருந்துச்சு. அந்த வகையில் நம்ம கதைக்கு என்னென்ன தெரியும் அத்தனை விஷயம் ஏற்பாடு பண்ணிக்கணும். முழுசாக வந்து வடிவம் அகிலேஷ் வெரி நகைகளோட படம் வெற்றி வரும். எஸ் தேங்க்யூ தேங்க்யூ என்னமா சௌக்கியமாக கேட்கணும். தஞ்சையில எப்படி பேசுறீங்க தெரியுமாங்க. ஒரு 2 டயலாக் அப்படியே சொல்லிட்டு அதை நம்ம வந்து பண்ணி போட்டுடலாம். அதுல ஒரு சீனை வந்து சாப்பிட்டு இருக்கோம். அவர் பசங்க நிறைய காசு இருக்கு, இவ்வளவு காசு யாராவது பேங்க் இருப்பாங்க, பசங்க தானே வைக்கணும். அவர் வர சாப்பிட்டு இருக்காரு, சூத்தப்படியை தூக்கி அந்த வார்த்தை எனக்கே பேசுவாங்க பேசுவாங்க. ரொம்ப நல்லா பாசமா இருக்கு. ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் அந்த இயல்புகள் மாறாம கேரக்டர்ஸ் அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காங்க. அவருக்கு தான் இல்லையா? ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடின உடனே அப்படியே எல்லாத்தையும் கொட்டிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சில பாடல்கள் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இந்த படத்தையும் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? ராஜா சார் கதை எழுத மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. அது ரொம்ப அழகான சிச்சுவேஷன் வரும். அதனால நீங்க அந்த படத்தை பார்க்க நல்லா போகணும். அது வந்து நான் கேட்டேன், நீங்க அந்த அவார்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், 20s இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா? இந்த மாதிரி ஒரு வர பிடிக்கும் கேட்டா, நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பசங்க படிக்க ஆரம்பிச்சேன். ஆனால் பாதியில நீங்க இவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்க, நான் எல்லாரும் ஃபோன் கூடயே இருக்கோம், எங்களுக்கு இந்த அவுட்டோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொந்தங்கள் தெரியலன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் சிங்கிள் சைல்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அத்தை மாமா சித்தப்பாங்க ஒரு சொந்தத்தை இல்லாமல் போயிடும், கசின்ஸுங்கிற விஷயத்தையும் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் இது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான விஷயம் பெருமை மாதிரி பற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை. அண்ட் சொல்லி ஏதோ ரொம்ப தொலை பண்ணுறேன் நல்ல சொல்லிட்டு பாட்டில் நம்ம என்ன அப்படி தொலை பண்ணீங்க? நைட் ஷூட்டிங் போயிட்டு
வெறும் வயிற்றுல தூங்க முடியுமா? தூங்க முடியாது. காலையில சாப்பிடணும். தூங்குறாங்க தூங்கிடுவாங்க. ஆனால் காலையில் எழுதி சார் சாப்பிட சொல்லி சாப்பிட்டு தூங்க வச்சிருக்கோம். அப்புறம் கரெக்டாக 1 மணிக்கு எனக்கு பிரச்சனை அவ்வளோ தூங்கிட்டு இருக்காரு. திரும்ப 1 மணிக்கு எழுப்பி நான் நினச்சி கம்பெனி கூட்டிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மணிக்கு ஒரு மனுஷன் தூக்கி எழுப்பிட்டு சாப்பிடுறது அப்படின்னு இல்லைங்க, இந்த படத்தை அட்வான்டேஜ் என்னன்னா சாப்பிடணும் ரைட் பிரச்சனை இல்லை. ஸோ டயட் அவசியம் இல்லை. காலையில் தந்துருக்கோம். சாப்பாடு சொல்லி பண்ணுவாங்க. அதனால 2 பேருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம். மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போய் போனாங்க. பேர் சொன்னாங்க ஒன்றாம். காலையில் 8 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டீங்களா? காலையில் 8 மணிக்கு பிரியாணி. அதாவது தம் திறந்த உடனே சாப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க. நன்றி சார். நல்லா சாப்பிடுறீங்க. ஆனா நீங்க பிரியாணி சாப்பிடுறாங்க நாங்க அவ்வளோ பார்த்து கஷ்டப்படுவோம் சார். நாங்க 8 மணி பார்த்தா நல்லா தான் இருக்கும். சரி ஓகே.